ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எழில் கொஞ்சம் இயற்கை அழகோடு இணைந்து வாழ்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக்கை போடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மரங்கள் அப்படின்னாலே உயரமாக வளரும், வளைஞ்சு நெளிஞ்சு வளரும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வளைந்து ஒரே மாதிரியான ஆங்கிளில் வளர்கிறதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை நம்ம தான் நேரில் பார்த்துருக்கோமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு அதிசய காட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய பொமேரியா தீவில் இருக்கக்கூடிய கிரிஃபினோ அப்படின்ற நகருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த காடு. இந்த காட்டில் சுமார் ஏறத்தாழ 400 பைன் மரங்கள் இருக்குது. ஆனால் அந்த இருக்கக்கூடிய 400 பைன் மரங்களுமே அதோட அடிப்பகுதியில் ஒரே மாதிரியாக வளைந்து காணப்படுதான் இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமே. இந்த காட்டை பார்க்கும் மரங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த மரங்களுக்கு குரூக்குடு ஃபாரஸ்ட், அதாவது கோணமரக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மரத்தை கோணமரக்காடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அடிவாரத்தில் மரங்கள் வடக்கு நோக்கி சுமார் 90 டிகிரி கூர்மையான வளைவில் வளர்ந்ததுக்கு பின்னாடி தான் வானத்தை நோக்கி வளருது. இதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு தனித்துவமான ஈர்ப்பு விசை அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மரங்கள் துளிர்க்கும் போது அந்த பகுதியில் விடுக்கக்கூடிய கடுமையான பனிப்பொழிவு மரங்களோட அடிவாரத்தில் போய் சேமிச்சுக்கிறதுனால இந்த மரங்கள் வளைந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நேராக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட ஒரு யூகம்தானே தவிர்த்து உறுதித்தன்மையோட நிரூபிக்கப்படவில்லை. இயற்கைக்கு மாறான அந்த வளைவுகள் அதோட அடிவாரத்தில் சுமார் 3 முதல் 9 அடிகள் பக்கவாட்டாக வளைஞ்சிருந்தா கூட இது ரொம்ப ஆரோக்கியமாகவே சுமார் 50 அடி உயரம் வரை வளரக்கூடியதாக இருக்குங்க இந்த பைன் மரக்காடு. ஏதோ ஒரு இயற்கையின் பாதிப்பால் தான் இந்த மரங்கள் தானாகவே இப்படி வளைந்து வளர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.